பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பல குணாதிசயங்களை கொண்டவராயிருந்தாலும் இங்கே நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதப்போகிற மாணவர்களை சிறப்பாக கண்காணித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களை குழுவாக அழைத்து அந்த பரீட்சைக்கு முந்தின நாட்களில் விசேஷித்த காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அல்லாமல் பிரயோஜனமான கேள்விகளை அவர்களுக்கு வலியுறுத்தி இவைகளை படித்து கொள்ளுங்கள், இது கண்டிப்பாக கேட்கப்படும், பண்டைய காலங்களிலே கேட்கப்பட்டிருக்கிறது என்று கற்றுக் கொடுப்பது போலவும், திருமணமாக போகிற ஒரு பெண் பிள்ளைக்கு பெற்றோர்கள் பிரயோஜனமான பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கணவனிடத்தில், கணவருடைய குடும்பத்தாரிடத்தில் அல்லது வாழப்போகிற வீடுகளிலே எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், சாப்பாட்டு காரியங்களை எப்படி கவனிக்க வேண்டும், சமையல் காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முக்கிய குறிப்புகளை கற்றுக் கொடுப்பது போல, டிப்ஸு தருவது போல நம்முடைய ஆண்டவரும் நமக்கு பிரயோஜனமானவைகளை சொல்லித் தருகிறார் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் எல்லாம் அறிந்தவர்கள் போல வாழ்ந்தாலும் பல முக்கியமான விஷயங்களை தெரியாதவர்களாகவே இருக்கிறோம். பரலோகத்திற்கு போகக்கூடிய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திற்கு போகக்கூடிய தகுதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்குரிய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் ஆவிக்குரியவர்களாகவே இருந்தாலும் பல அடிப்படையான விஷயங்களை தெரியாதவர்களாகவும், படித்தவர்களாகவே இருந்தாலும் சில பொதுவான அறிவை இல்லாதவர்களாகவும் அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் ரோடு கூட நாம் நேரம் செலவிடும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? பிரயோஜனமானவைகளை, இந்த வாழ்வுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நமக்கு போதிக்கிறார். போதித்து நம்மை உருவாக்குகிறார், கற்றுத்தருகிறார். ஒரு ஆசிரியரை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு மென்டரை போல நமக்கு சொல்லித் தருகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய போதனைக்குள் நாம் இருப்போமே ஆனால் நிச்சயம் ஒரு தரம் பெற்றவர்களாக, ஒரு நன்கு உருவாக்கப்பட்டவர்களாக, நாம் உருவாகி பிற்பாடு அநேகம் பேரை உருவாக்குகிறவர்களாக நாம் மாறுகிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுத்தருகிறார். கற்றுத்தந்து இதுதான் வழி, இந்த வழியிலே செல்லுங்கள் என்று நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனவே ஆண்டவருடைய போதனைகளுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க இடம் கொடுங்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் போல ஆண்டவரிடத்தில் காட்டிக்கொள்ளாதீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும், நான் மிஞ்சினவன் என்று நம்மை நாமே ஒரு மதிப்பீட்டு கொள்ளாதபடிக்கு தேவனால் போதிக்கப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய போதனைக்கு உட்பட்டவர்களாக, அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுத்தருகிறதான தேவன், இன்னது தேவை, இன்னது எங்களுக்கு வேண்டியது என்று அறிந்திருக்கிறதான தேவன், அதை எங்களுக்கு சொல்லித்தந்து எங்களை நேர்வழியிலே நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அநேகம் பேருக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.